எங்க இருக்கீங்க? ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் தெரியுமா? டாடைன் அமராவதி டேம். அம்மே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க இந்த படி அப்படியே மேல போய் அங்க வர போறோம் நாங்க. இந்த தண்ணி தான் எங்க ஊர் கரூருக்கு வருது. பாய் தண்ணி. நாங்க வந்து பாக்குறோம் உன்னைய. என்ன போய் பாக்குற? அமராவதி டேம்ல தண்ணி அங்க கம்மியா வருது. ஆனா இதுதான் சிறுதுளி பெருவெள்ளம். ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் an ocean. வேகமா போகுது. ஆனா எங்க ஊர் தண்ணியே இல்லையே. எங்கள் ஊருக்கு போகுது அதெல்லாம். இது போய் எங்கள் ஊர் கரூரில் மாயனூரில் போய் அமராவதி வந்து காவிரியில் கலந்துரும். ஓகே, திஸ் இஸ் த லொக்கேஷன். எங்கள் கார் அங்கே நிற்கிது பாவமா. என்னை அதில் ஏற விடாமல் விட மாட்டாங்கன்னு அந்த தெரியுது பாருங்க. அதில் அப்படி இப்போ ஏறும். அதில் ஏறும் போய் இப்போ எங்கே வந்திருக்க அபி? நான் இப்போ ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கே? crocodile பார்க் இருக்கு. அங்கே வந்து எங்கே இருக்குது அது? இந்த அங்கே கூட்டமாக இருக்காங்கல்ல அங்கே ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், ஒரு அடர்த்தியான ஒரு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இதுதான். அங்கே ரெண்டு குரங்கு அடிச்சுக்குது பாருங்க. கொய் 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 கொய். இங்கே வா அபி. ஏய் அங்கே பாரு அபி. அங்கே பாரு அபி. ஐயோ இங்கே பாரு எவ்வளோ இருக்கு. அங்கே பாருங்க ஒன்று என்ன வந்துட்டு இருக்குன்ட்டு. நான் வந்துருச்சு. அங்கே போய் 4 5 6 7 8 9 10 12 12 13 14 15 16 இருக்கு. இங்க பாருங்க, என்னைய இந்த crocodileக்கு பலிகாடாக்க போறாங்க. நான் ஒழுங்கா இல்லைன்னு சொல்லிட்டு. இவ்வளோ 16 இருக்கு இதுல. போதும் போதும், அது ஒரு வேளைக்கு சாப்பாடு போதும். ஆமா, காத்து வாங்குது இப்ப crocodile. காத்து வாங்க போனேன். மூச்சே விடாம கிடக்கு பாரு. இங்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். மேல வருது பாரு. இது கொஞ்சம் லைட்டா தலை திருப்பி இருக்க மாதிரி இருக்குது. வாய் பழக்குது அபி. அட்டி அபி சொல்லுவாங்க அபி, சாப்பாடு போடுறாங்கன்னு பாக்குது. ஃபுட்டு போடுறதுனால இப்படி இப்படிங்கிறது. சின்ன கல் எடுத்து போட்டு பார்ப்போம். போட்டுருவோம். கேமரா தான் இருக்கு. கேமரா வச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஏன் பார்க்கலையா? பார்க்கல.
அது உள்ளுக்குள்ள போயிடுச்சு. கண்ணு வெளியே இருக்கு பாரு. யாரு போய் வெளியில வந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? எங்க இருக்கு? வேணா விடு. சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. தண்ணி இருக்கு, மேலே ஃபுல்லாக தண்ணி இருக்கு. இங்க பாரு. கமான் கமான் அபி கமான். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு மேலே வர சொல்லு. ஒன்றும் இல்லை தண்ணி. கமான் கமான், டோன்ட் கிவ் அப். இன்னும் கொஞ்சம் வந்தால் கை கொடுக்கலாம்.
என்ன பார்க்க வந்த? அமராவதி எங்க இருக்கு? வாவ். அங்க இருக்க டேம் சாத்தி வச்சிருக்காங்க, உள்ள போக முடியாது. Shaken kudu. Shaken kudu. எங்க போய் ஹால்ட் அடிச்சிருக்க? தாபா. எதுக்கு? சாப்பிட காலம் சாப்பிட. பசிக்குதா? என்னென்ன இருக்கு இங்க? காடை. டாக் இருக்கு. இது சாப்பிட போறியாக்கும்? டேய் தம்பி குட்டி, இது காத்திட்டு வச்சு. இங்க பாருங்க, நம்ம இங்க தாபால நிறுத்திருக்கோம். சின்னார்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி. இல்லை பாருங்க, இந்த காடையெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு இப்போ எங்களுக்கு வந்து செஞ்சு தர போகிறாங்களாம். பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. நாங்கள் வந்து ரொட்டி, காடை, முட்டை சொல்லியிருக்கிறோம். ஓகே, இது எங்கன்னா கரெக்டாக அமராவதியிலேருந்து இந்த பக்கம் போனால் அமராவதி, இந்த பக்கம் போனால் அமராவதி, இப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்னா இந்த தாபா இங்கே இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே பப்பி. பஞ்சாபி தாபா ரொட்டி, காடை கிரேவி, ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட போகிறது யாருன்னா எங்கள் அபி. சாப்பிட்டு பாரு. ஃபஸ்ட்டு இதை எடுத்து இப்படி போட்டுக்கணும்.
கூகுள் லென்ஸ் போடுறீங்களா? டரைன் என்ன பண்ணுறீங்க மேடம்? சின்னதாக ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. ஃபால்ஸா? எங்கே? வெள்ளையா ஓடுது நம்ம. அந்த ஓடுது பாருங்க ஃபால்ஸு. சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. இந்த இடத்துல ஒரு ஹால்ட்டு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து கரிமுட்டி. இங்கேருந்து மறையூர் பக்கத்தில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் காந்தலூரில் இருக்க பிரம்மாராம் வியூ பாயிண்ட் தான் போகிறோம். மறையூர்லேருந்து 9 ஹேர்பின் பெண்டு மேலே ஏறணும். அங்கே தான் இது இருக்குது. ரொம்ப கஷ்டம். லோக்கல் வெஹிக்கிள் மட்டும்தான் கீழே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அரவுண்டு 5 ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஏறி வரத்துக்கு படாத கஷ்டம். வண்டியில் ஒரு கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்க மேலே ஏறும்போது கூட கொஞ்சம் தடுமாறி தான் போனாங்க. மறையூரில் லோக்கல் வெஹிக்கிள் நீங்கள் ஹையர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காஸ்ட்டுலாம் தெரில. இறங்குறது ஈஸியாக இறங்கிட்டோம். ரோட் ரொம்ப செங்குத்தாக போனனால பிரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் மேலே ஏறுறப்பெல்லாம் 7:30 கிட்ட வந்துருச்சு. ஒரு பாட்டியே கீழே போயிட்டு மேலே ஏறி வந்துடுறாங்களேன்னு ஒரு தைரியத்தில் தான் நான் கீழே இறங்கினேன். ஆனால் இவ்வளோ சஃபராகவே நான் எதிர்பார்க்கல. ரிட்டர்ன் நம்மளை பிக்கப் பண்ண வர்றதும் அந்தந்த கீழே கொண்டு போன வெஹிக்கிள் கொஞ்சம் நேரம் ஹால்ட் அடிக்குது. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம்ட்டு அவங்கெல்லாம் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டர்ன் இதே வெஹிக்கிளில் போயிடுறாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நாங்கள் இருட்டு ஆக வந்து கூட ஒரு 2 ஃபேமிலி வந்து மேலே ஏறிட்டு இருந்தாங்க. அவங்க கூட ஏறி நாங்கள் மேலே வந்துட்டோம். ஒரு 6:30 போல் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பிஃபோர் 6க்கு முன்னாடி போயிட்டு ஆனால் ரிட்டர்ன் நீங்கள் மேலே வரணும். அதாவது ஓன் வெஹிக்கிளாக இருக்கவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சஃபாரியில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 7:30 வரைக்கும் சஃபாரி வந்துட்டு தான் இருந்துச்சு. ரேஞ்சர்ஸ் வந்து 7:30க்கு மேலே வராங்க எல்லாத்தையும் கிளப்புறதுக்கு. ஏன்னா அந்த ஓப்பன் ஸ்பாட் தான் வந்து கீழே விழுந்தாலும் கேட்குறதுக்கு யாரும் இல்லைங்க. நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. அதான் மெயினான விஷயமே. இப்போது எது வந்தாலுமே ஒரு பக்கம் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டோமேன்னு ஹாப்பி. இன்னொரு பக்கம் என்னடா இது சல்லி பிடிச்ச வேலையாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஏற முடியல. கண்டினியூஸாக வண்டி வந்துட்டுருக்கவும் என்ன போய் ஒதுங்கி நின்று ரொம்ப இதாக போச்சு. 5 பேர் போன சஃபாரி அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் கேட்டிருந்தா மேபி ஹெல்ப் கிடச்சிருக்குமா என்னன்னு தெரில. பட் நாங்கள் கேட்கல எதுவுமே. போயிடலாம் அப்படின்ட்டு தம் கட்டி மேலே ஏறியாச்சு.
எங்கள் மாமாவுக்கு என்னை வச்சு எப்போ பார்த்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வேலையாக போச்சு. நாங்கள் தான் கடைசியாக வந்தோம் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே. இது ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் இந்த மாதிரி தான் அப்படியே நடந்து கொஞ்சம் கல் மேடும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வியூ பாயிண்ட் ஆக்சுவலி இதுக்கு வேறு ரூட்டில் வரணும். நம்ம தான் குறுக்கு பாதையில் எக்ஸ்போர்ட் ஆச்சே, அதனால் ஷார்ட்கட் என்ன இருக்குன்னு பார்த்து வந்தாச்சு. ரிட்டர்ன் போகும்போது வேறு ரூட்டில் போயிட்டோம். கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பயந்துட்டே மேலே ஏறணுமே அப்படின்ட்டு வேகமாக கிளம்பி போயாச்சு. சஃபாரியாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் பயம் இல்லாமல். கேங்காக வந்தால் நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஸோ 2 பேர்னால கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஏன்னா எங்கள் கூட வந்தவங்களே மோஸ்ட்லி 5 பேர் 7 பேர் 10 பேர் அந்த மாதிரி தான் வந்தாங்க. 2 பேர் பார்த்தோம்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனதே. பார்த்துட்டு ஒரு வழியாக மேலே ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் பார்க்க முடியல, அதான் கொஞ்சம் வருத்தம். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே மூணாரில் ஏதாச்சும் இருக்கும். அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்தா ரூம் எல்லாம் புக் பண்ண ரூம் ஃபுல்லாகிடுச்சுன்ட்டாங்க. நீங்கள் 6 o'clock கால் பண்ணணுன்னா 6 o'clock எங்கேருந்து கால் பண்ணணும், நெட்ஒர்க் இல்லைடா அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகிடுச்சுன்ட்டாங்க. சடனாக அப்புறம் செக் பண்ணி பார்த்தப்போ மூணார் கொச்சின் ரோட்டில் வியூ வேலி ஹோம் ஸ்டேன்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஹோம் ஸ்டே தான் அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஹோட்டல்ஸ் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஹோம் ஸ்டேவே வித் ஃபுட்டோட ப்ரைஸும் கம்மி அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஊட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் வேறு எங்கே குமிளி, இப்போ மூணாரில் 4 பக்கமே நாங்கள் ஹோம் ஸ்டே தான். ஸோ 11 o'clock நம்ம புக் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இன்டோர் பிளான்ஸ்லாம் வச்சு பயங்கர அட்ராக்டிவ். ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஃபுட்டு க்ளோசிங் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வெளிலேருந்தே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்டே பண்ணதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்பர் ஷேர் பண்ணுறேன். கம்பேர் டு ஹோட்டல், ஹோம் ஸ்டே, சேஃப்டி, ப்ரைஸ் கம்மி அண்ட் ஹோம்மேட் ஃபுட், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நீங்கள் நான் பார்க்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஒரு பிளானும் இல்லை, காலைல தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் அப்கமிங் vlogsல என்னென்ன காட்டுறேன்னு.
this is our room. வாத்து ஒரு அருமையான ஒரு ரிசார்ட் எமர்ஜென்சியாக ஒரு இது கிடச்சிச்சு எங்களுக்கு. ஒரு அல்டிமேட்டாக ஒரு ஏசி ரூமு. இது நான் ஹாய். So see you on another vlog. Till that, signing off, Abhi.